Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. அவர் எதுக்கு அரசியலுக்கு வராருங்கிறத தாண்டி அவருக்கு நிறைய சொத்து இருக்கு. அது லண்டன்ல இருந்து போய் முதலீடு பண்ணிருக்காரு. அதை பாதுகாக்கணும் தான் விஜய் அரசியலுக்கே வராரு அப்படின்ற அளவுக்கு அந்த விமர்சனங்கள் நீண்டுச்சு அப்படிங்கறத பார்க்குறோம். இது ஏன் இவ்வளோ கடுமையான விமர்சனங்கள்? இந்த விமர்சனத்துக்கு உண்மையிலேயே பேஸ் இருக்கு, ஒரு அடிப்படை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? விஜயகாந்த் அவர்கள் முதலாக கட்சி அமைத்த போது திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்து ஒரு மாற்றாக மூன்றாவதாக வந்தார் அப்படின்னு தான் பொதுவாக நம்பப்பட்டது. ஆனால் அதிமுக தலைமை ஜெயலலிதா அவர்கள் தான் 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து விஜயகாந்தை கட்சி ஆரம்பிக்க சொன்னது. இன்னைக்கு அவர்கள் பிரேமலதா கேட்டால் இல்லை என்று தான் சொல்வார்கள். ஓல்டு ஸ்டூடெண்ட்டு துரைமுருகன் போன்றவங்கெல்லாம் ரேங்க் வாங்கினாலும் இன்னும் இளைஞர்களுக்கு வழிவிடலைங்கிற அர்த்தத்தில் சொன்னார். அப்போ என்ன ஒரு அர்த்தம் வந்ததுன்னா, அவர் உதயநிதியை துணை முதல்வராவதற்கு துரைமுருகன் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு வெளியில் பரவலாக சில செய்திகள் அது அப்படி உலவிட்டு வருது. அது வதந்தியாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், பகுதியே உண்மையாக இருக்கலாம். ஆக ஒரு செய்தி இருக்குது. அப்போ அந்த செய்தி ரஜினி பேசும்போது அது உறுதிப்படுது. ஸோ இவர் ஒரு மாற்று சக்தியாக வந்துருவாரோ அண்ணாமலை தலைமையிலான பாஜகன்னு வரும்போது தான் எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் கருத்து வேறுபாடு, அந்த ஈகோ கிளாஷ் வருது. அதுக்கேற்ற மாதிரி வார்த்தைகளில் பேசுகிறாங்க. அது இப்போ சமீபத்தில் பேசுகிறது இந்த தற்கொலைன்னு இவர் பேசுகிறதும் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமானது. பிஜேபின்னா அதுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, இந்துத்துவான்னு இருக்குது. இந்துத்துவா பிடிச்சவங்க இந்த பக்கமும் பிடிக்காதவங்க அந்த பக்கம்னு தெர் இஸ் அ கிளியர் டிமார்கேஷன். வேற விஜய் இப்போ என்னங்கிறத சொல்ல, அவரும் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த முக்கியமான நிகழ்ச்சியில் வரும்போது ஒரு திலகண்டுக்கிறாரு. இதெல்லாம் அரசியலில் ரொம்ப சகஜமான விஷயம்தான். உளவுத்துறை எப்போவுமே முதல்வர் ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமாக தான் சொல்லும். எதிர்ப்பாக போய் அவ்வளவு தைரியமாக போய் இல்லை நீங்கள் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியே அவர்கள் சொல்லி இருந்தாலும் அதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். திமுக ஓட்டில் ஒரு 4% குறைஞ்சிரும் அப்படின்னு உளவுத்துறை சொல்லியிருக்குன்னு வைங்க, அந்த நியூஸை வெளியில் விடுவாங்களா? ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக அரசியலின் ஆசிரியர் திரு சக்தி சுந்தரராமன் அவர்கள். வணக்கம். சொல்லுங்க சார். இந்த விஜயோடைய அரசியல் பயணம் அது அவர் ஃபர்ஸ்ட் அந்த கொடியை ரிலீஸ் பண்ணார். இப்போ விக்கிரவாண்டியில் ஒரு இடத்துல ஒரு மாநாடு போடுறதுக்கு பர்மிஷன் கேட்டு அவங்க முறையிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இந்த மாநாடு சம்மந்தமான விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அன்யூஷுவலாக ஒரு விஷயம் பார்த்தோம். குறிப்பாக அவருடைய ஃப்ளாக் ரிலீஸுக்கு அப்புறம் மிக கடுமையான விமர்சனங்கள் விஜய் நோக்கி வந்தது. அதாவது அவர் எதுக்கு அரசியலுக்கு வராருங்கிறத தாண்டி அவருக்கு நிறைய சொத்து இருக்குது. அது லண்டனில் இருந்து போய் முதலீடு பண்ணியிருக்காரு. அதை பாதுகாக்கணும் தான் விஜய் அரசியலுக்கே வராரு அப்படின்ற அளவுக்கு அந்த விமர்சனங்கள் நீண்டுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஏன் இவ்வளோ கடுமையான விமர்சனங்கள்? இந்த விமர்சனத்துக்கு உண்மையிலேயே பேஸ் இருக்குது, ஒரு அடிப்படை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் அரசியல் கடந்த 50-60 வருடங்களாக, அது காங்கிரஸ் 67 ஆட்சியை இழந்தது. அப்போது திமுக ஆட்சிக்கு வந்தது. அப்போலேருந்து பார்த்திங்கன்னா திமுகவும் அதிமுகவும் தான் மாறி மாறி தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணுறாங்க. அண்ணாதுரை, பின்னால் கலைஞர், அதுக்கப்புறம் எம்ஜிஆர், அப்புறம் மீண்டும் அது மாதிரி அப்புறம் ஜெயலலிதா, கலைஞர் மாறி மாறி வந்தாங்க. இப்போ ஸ்டாலின். ஆக திமுக அதிமுக 2 கட்சியும் தான் மாறி மாறி இருந்திருக்கு. இவங்க 2 பேருமே இதை தாண்டி 3வது ஒரு கட்சி பெருசாக வளர்ந்துடாமல் இதை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பெரிய ஒன்றும் அதாவது அதிர்ச்சி ஒன்றும் இல்லை. அதே மாதிரி எப்போவுமே ஒரு பி டீம் வழக்கு இது உங்களுக்கு ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது வரலாற்று குறிப்பிடுது. அதே சமயத்தில் எல்லாருக்கும் பப்ளிக்காக தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். விஜயகாந்த் அவர்கள் முதலாக கட்சி அமைத்த போது திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்து ஒரு மாற்றாக மூன்றாவதாக வந்தார் அப்படின்னு தான் பொதுவாக நம்பப்பட்டது. ஆனால் எனக்கு அப்போ பர்சனலாக தெரியும். ஏன்னா பத்திரிகையாளருங்கிற முறையில் அதுக்கு முன்னால் அந்த வகையில் நான் இப்போ இந்தோனேஷியாவில் இருந்தாலும் அடிக்கடி இங்கே மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போவேன். சில தொடர்புகள் இருந்தது. அதிமுக தலைமை ஜெயலலிதா அவர்கள் தான் 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து
விஜயகாந்தை கட்சி ஆரம்பிக்க சொன்னது. இன்றைக்கி அவர்கள் பிரேமலதா கேட்டால் இல்லை என்று தான் சொல்வார்கள், மறுப்பார்கள். ஏன்னா மறுப்பது தான் அது அரசியல் ரீதியாக சரியாக இருக்கும். அன்றைக்கி யார் யாரெல்லாம் போய் ஜெயலலிதா சார்பில், அதாவது அதிமுக தலைமை சார்பாக விஜயகாந்துக்கு வந்து கட்சியை வந்து உருவாக்குவதற்காக வந்து அதிமுக சார்ந்த நபர்கள் போன ஒரு 4 பேர் யாருங்கிறத என்னால் வந்து பேர் சொல்லி சொல்ல முடியும். அவங்க பெரிய அமைச்சர்கள்லாம் இல்லை, ஒரு 2ஆம் அதாவது களப்பணியாளர்கள், பட் அதே சமயத்தில் இன்ஃப்ளூயன்ஷியல் பவர்ஃபுல் ஆர்கனைசர்ஸ். அவன் சொன்னீங்கன்னா கரெக்டாக ஒரு லாயரை வச்சு அவங்கள வச்சு அது ரெடி பண்ணி போய் அதெல்லாம் பண்ணி கரெக்டாக எலெக்ஷன் கமிஷனில் என்ன பண்ணணும் எல்லாம் பண்ணி. அப்போ எதுக்காக அப்படின்னு சொன்னால், அப்போ அதிமுக எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து சிதறடிக்கணும், இல்லை திமுக ஓட்டுக்குள்ளே இன்னொரு இன்ரோடு பண்ணணும். திமுகவையும் பிடிக்காமல் அதிமுகவையும் பிடிக்காமல் சில பேர் 3ஆவதாக எங்கன்னு கேட்கும்போது அது விஜயகாந்துக்கு போகும்போது ஒன்று திமுகவுக்கு அட்வான்டேஜாக வரும், இல்லை அதிமுகவுக்கு வரும், அவங்களோட பர்ஸ்பெக்டிவில். இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ விஜய், ஆனால் அதே சமயம் இவங்க 2 பேருக்குமே அப்போ வந்து ஜெயலலிதா, கருணாநிதி, அதாவது கலைஞர், ஜெயலலிதா இவர்கள் இருந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் நேருக்கு நேரான எதிரிகள். எந்த விதமான வந்து காம்ப்ரமைஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்காத கடுமையான எதிரிகள். அதுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி கடுமையான எதிரிகள்னு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் எடப்பாடி வந்தார். ஜெயலலிதா அளவுக்கு வந்து அவருக்கு ஆளுமை இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த அதிகாரமிக்க ஆளுமை இல்லை நிச்சயமாக. அதனால் எடப்பாடி வந்து நிர்வாகத்திறமை இல்லைன்னு சொல்லலை, உண்மையிலேயே விவசாய குடும்பத்துலேருந்து வந்து சிறப்பான நிர்வாகத்தை கொடுத்தார் என்கிற நல்ல பெயர் இன்னி வரைக்கும் இருக்குது அவருக்கு. இன்றைக்கி உள்ள திமுக ஆட்சியோடு அதை ஒப்பிட்டு எடப்பாடி ஆட்சி இதை விட நல்லா இருந்தது அப்படின்னு பல பேருடைய அபிப்பிராயம், அவரவருடைய அபிப்பிராயம்னு வச்சுக்கலாம். அது இருந்தாலும் அந்த எதுக்காக இதை சொல்கிறேன்னால், அப்படிப்பட்ட நிர்வாகத்துக்கு வரக்கூடிய எடப்பாடி அப்போ வந்து 4வது 5வது இடத்துல தான் இருந்தார் அதிமுகவில். அது எம்ஜிஆர் இருக்கும்போது அவரே வந்து ஓப்பனாக என்ன சொன்னார், எங்கள் கட்சியில் அவரே சொன்னார், எங்கள் கட்சியில் எல்லாருமே 0 தலைவர்கள்லாம், நான் தான் 1, எனக்கு பக்கத்தில் போட்டால் தான் அவங்களுக்கெல்லாம் மதிப்புன்னாரு. அது பெருமையாக சொல்லிக்கிட்டார் அவர். 1 பக்கத்தில் தான் வரிசையாக நீங்கள் எத்தனை 0 போட்டாலும் மதிப்பு ஏறும். என்னை வைத்து தான் கட்சிங்கிறது அது உண்மையும் கூட. எம்ஜிஆர் வேறு அதிமுக வேறுன்னு சொல்ல முடியாது. எம்ஜிஆரை வைத்து இன்றைக்கி கூட வந்து ரெட்டையில் எம்ஜிஆர், நீங்கள் இப்போ எடப்பாடி ஓட்டு கேட்க போனால் கூட எம்ஜிஆர் பேரை சொல்லி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதா பேரை வச்சு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது அவர்கள் வந்து அந்த எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் ஒரு நேரடியான ஒரு எதிர்ப்பு இருந்தது. அதில் கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புரிதல் இருந்ததுன்னா, சில இடங்களில் எம்ஜிஆர் வந்து விட்டு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே போய் எதுக்கும் பேசிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி, கோபாலபுரத்தில் போய் பேசிட்டு வந்துடுங்க, ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவல் பண்ணுறதுக்கு முன்னால் அங்கே போய் பேசிட்டு வந்துடுங்க, நாளைக்கு அவங்க அப்ஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு. அது என்ன காரணத்துக்காக சொல்லியிருப்பாருங்கிறதெல்லாம் விட்டுருவோம், என்ன சூழ்நிலை என்ன இதுன்றதுக்காக. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த மாதிரி வந்து ஒரு இது கூட வந்து ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும் பொழுது அந்த புரிதல் கிடையாது, டைரக்ட் ஆப்போசிட். அதுக்கப்புறம் அப்படி இல்லை. இப்போ வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அவங்க 2 பேருக்குமே என்ன ஒரு தைரியம், ஏன் அந்த கடுமையான எதிரிகளாக இருந்தாங்கன்னா, நம்மளை தாண்டி 3ஆவதாக யாரும் வந்து நம்மளை மீறி போயிட முடியாதுங்கிற தைரியம் திமுகவுக்கும் இருந்தது, அதிமுகவுக்கும் இருந்தது. நான் சொல்கிறது கலைஞர் தலைமையிலான திமுக, அம்மா தலைமையிலான அதிமுக, அவங்களுக்கு இருந்தது. அதில் அவங்க வந்து கொஞ்சம் ஓட்ட உடைக்கணும்னு விஜயகாந்தை வச்சு வந்தாங்க. விஜயகாந்த் வந்து அப்படி வந்தவர் வந்து ஒரு பீரியடில் அவரே வந்து ஜெயலலிதாவை எதிர்த்து ஒரு அரசியல் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது. அரசியலில் அதெல்லாம் ரொம்ப சாதாரண. சந்திரபாபு நாயுடு மோடியோடையே இருந்து அப்புறம் திரும்பி வெளியில் வந்து இப்போ மறுபடியும் உள்ளே போயிருக்கார் இல்லையா. இதெல்லாம் வந்து திமுகவே ஒரு காலத்தில் 99 2004 பாஜகவோட கூட்டணி ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஸோ அரசியலில் எல்லாமே சாத்தியம். அந்த வகையில் அவங்க 2 பேருக்கும் இருந்த கான்ஃபிடென்ஸு, அந்த தைரியம், துணிச்சல், கலைஞர் எம்ஜிஆர், கலைஞர் ஜெயலலிதா, இப்படி தானே அங்கே வந்தது. அப்படி அந்த அளவுக்கு துணிச்சலும் தைரியமும் அதுக்கு அடுத்த தலைமுறை அரசியல்வாதிகளிடம் திமுகவிலோ அதிமுகவிலோ இல்லை. நீங்கள் ஓபிஎஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா ஓபிஎஸும் கொஞ்ச நாள் இடைக்காலத்தில் தலைவராக இருந்தார். இல்லை இணை ஒருங்கிணைப்பாளர், அவர் ஒருங்கிணைப்பாளர், இவர் இணை. அப்போது அந்த தைரியம், அந்த கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு இல்லை.
அப்போ என்ன அது திமுகவிலையும் வந்து கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்த அந்த பிறகு ஸ்டாலினுக்கு என்ன ஒரு அதாவது இது குறைபாடுன்னு சொல்றதை விட ஒரு வீக்னஸ் என்னன்னா இது இயல்பான வீக்னஸ். அப்பா வந்து மிகப்பெரிய ஆளுமையாக இருந்துட்டா பையன் வரும்போது அப்பா கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்களோ அது 100% பையன்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. 90% ஒரு கால் இருந்தால் கூட அது 10% குறைபாடாக தெரியும். இது ஒரு கார்ப்பரேட்லேயே ஒரு கம்பெனிலேயே நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு கட்சியில் நடப்பது ஆச்சரியம் இல்லை. ஸோ அப்போது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த துணிச்சல் அந்த தைரியம் இல்லை. இப்போ நீங்கள் இன்றைக்கும் வந்து இந்த துரைமுருகன் ரஜினி பிரச்சனையை யோசனை பண்ணி பாருங்கள். அது வந்து ஏவாவேலு அவர்களுடைய அந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலைஞர் என்னும் தாயில் ரஜினி வந்து பேசுகிறாரு. ரஜினி வந்து அந்த சப்ஜெக்ட் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அது யார் வந்து பேச வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய யூகம் பண்ணது பெரிய விஷயம் இல்லை. பத்திரிகைகள்லேயே வந்து முதல்வர் குடும்பத்திலிருந்து சொல்லி தான் வந்து அவர் பேசியிருக்காருன்னு சில பத்திரிகைகள் வெளிவந்தது. அது உண்மையாக இல்லையா வேறு விஷயம். ஆனால் ரஜினி பேசியது உண்மை. பேசுனது மட்டும் இல்லாமல் நார்மலாக ரஜினி அப்படி வந்து தைரியமாக இன்னொரு கட்சியுடைய உள்கட்சி விஷயத்தில் தலையிடுவாரா அப்படின்னு கேட்டால் நானும் ரஜினியுடன் பழகி இருக்கிறேன். அப்படி அவர் டக்குன்னு அப்படி தன்னுடைய அந்த லிமிட்டை தாண்டி உள்ளே போக மாட்டார் அவர். அந்த வகையில் பார்த்தால் அவர் இப்போ தெளிவாகவே பேசியிருக்காரு. ஓல்டு ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லி அடுத்தது வந்து ரேங்கில் இருக்கிற துரைமுருகன் பேசியிருக்காரு. நிறைய டிவி சேனலில் வரும்போது அந்த வரியை கட் பண்ணிட்டாங்க. அது ஓகே, அது மீடியாவில் பண்ணுறாங்க, எடிட் பண்ணுறாங்க, சென்சார் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம், யாராவது சொல்லி கூட பண்ணலாம். அது ஏன் பண்ணாங்கன்றதை விட்டுட்டு அவர் பேசியது வந்து அவருக்கு சம்மந்தமில்லாத விஷயம், திமுக உடைய உள்கட்சி விஷயம். அது ஓல்டு ஸ்டூடெண்ட்டு துரைமுருகன் போன்றவங்கெல்லாம் வந்து ரேங்க் வாங்கினாலும் இன்னும் இளைஞர்களுக்கு வழிவிடலைங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். அப்போ என்ன ஒரு அர்த்தம் வந்ததுன்னா அவர் உதயநிதியை துணை முதல்வராவதற்கு துரைமுருகன் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு வெளியில் பரவலாக சில செய்திகள் அது அப்படி உலவிட்டு வருது. அது வதந்தியாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், பகுதியே உண்மையாக இருக்கலாம். ஆக ஒரு செய்தி இருக்குது. அப்போ அந்த செய்தி வந்து ரஜினி பேசும்போது அது உறுதிப்படுது, ஏன் இளைஞர்களுக்கு வழிவிடணும்னு. அதை போய் துரைமுருகன்ட்ட இன்னும் கேட்டோன்னா அவர் கோவப்பட்டுட்டு பல்லு போன வயசில் சாக போகிறவங்கலாம் வந்து 75 வயசில் 74 வயசில் வந்து ஹீரோவாக நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் முதல்வர் அவர்களே நேரடியாக துரைமுருகனை கூப்பிட்டு இப்படி பேசியது வந்து நாகரிகம் இல்லை அப்படின்னு சொல்லி கண்டித்ததாக சொல்கிறாங்க. தெரியல. அவரும் அதை உடனே பதிலுக்கு அவர் வந்து அது வந்து நான் வந்து 2 பேரும் நண்பர்கள், எனக்கு வருத்தம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. இவர் நீண்ட கால நண்பர்கள்னு இவரும் சொல்லிட்டாரு. நகைச்சுவை தானே தவிர பகைச்சுவை இல்லை. பகைச்சுவைன்னு ஒரு வார்த்தை தமிழில் கிடையவே கிடையாது. பகையில் ஏது சுவை. ஆனால் வந்து ஏதோ ஒன்று சொல்லி க்ளோஸ் பண்ணணும் மேட்ரு. அது கூட பார்த்தா வழக்கமாக வந்து ஸ்பான்டேனியஸாக பேசுகிற துரைமுருகன் வந்து அந்த ஒரு வரி மட்டும் துண்டு சீட்டு பார்த்து சொல்கிறாரு. அப்போது அவர் பேசினார் என்பதை விட பேச வைக்கப்பட்டார் என்று எடுத்துக்கொள்ளலாம். எப்படி ரஜினி பேசினதும் பேச வைக்கப்பட்டார்னு எடுத்துக்கலாமோ, அப்போது 2 தரப்புலேயும் பேச வைக்கப்பட்டார்கள், ஒரே இடத்திலிருந்து தான் இருவருமே இயக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி வருது. இல்லை, இதில் என்னென்னா ஒரு துணை கேள்வி, வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து சொல்லி ஒரு அழுத்தம் கொடுக்கணுங்கிற ஒரு பலவீனமான நிலையிலே அதிமுக தலைமை இருக்குது. இல்லை, அப்படி இல்லை. அங்கே சீனியர்களை இப்போது ஸ்டாலின் என்ன தான் வந்து அவர் வந்து முதல்வராகவே இருந்தாலும், கலைஞருடைய மகனாக இருந்தாலும், கட்சி தலைவராக இருந்தாலும், உதயநிதி வந்து அவருக்குன்னு ஒரு ஆளுமை, அவருக்குன்னு ஒரு ஃபாலோயிங் இருந்தாலும், துரைமுருகன் போன்றவர்கள் வந்து கலைஞர் காலத்திலிருந்து அவரோடே பயணித்தவர்கள். ஏவாவேலுலாம் எடுத்துட்டிங்கன்னா ஓகே, அவர் அதிமுகலேருந்து வந்தவர் இருந்தால் கூட 75 வயசாவது. KN நேரு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து ஒரு 5-6 பேர் வந்து ஸ்டாலினை விட மிக மூத்தவர்கள், வயதிலும் அரசியல் அனுபவத்திலும் கட்சி அனுபவத்திலும். அது துரைமுருகன் போன்றவர்கள் இதே கட்சியில். இப்போ ஏவாவேலுவாவது வந்து வெளியிலேருந்து வந்தார், அதிமுகலேருந்து வந்தார். ஒரு காலத்தில் திமுகலேருந்து திமுக பிரிஞ்ச போது அவர் போயிடலாம், இல்லை டேரெக்டாக ஏவாவேலு அதிமுக போயிருக்கலாம். ஆக அதிமுகவிலிருந்து வந்தவர். பட் துரைமுருகன் அப்படி இல்லை. எம்ஜிஆர் தான் அவரை படிக்க வச்சாருன்னு அவரே சொன்னால் கூட தான் சார்ந்த கட்சிக்கு வந்து இளவயது முதலே விசுவாசமாக இருந்திருக்கிறார். அது அவருடைய விருப்பம். எதுக்காக சொல்கிறேன்னா, இது ஏன் சொல்ல வைக்கிறாங்க அப்படின்னால், துரைமுருகனுக்கு வந்து ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துகிறார். உதயநிதி என்ற வயதில் இளையவர் வந்து துணை முதல்வராக வருவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சீனியர்கள் வந்து தகராறு பண்ணக்கூடாதுன்னு. இப்போ கூட எல்லா பத்திரிகையிலையும் வந்தது, 3 சீனியர் எடுத்துகிட்டு இளைய மந்திரிகள் ஜூனியர் மந்திரிகளாக போட போகிறாங்க. ஜூனியர்னால் வயதில் இளைஞர்களாக வந்து போட போகிறாங்க.
அப்போ நீங்கள் வயதில் மூத்த 3 மந்திரிகள் சொன்னாலே முதல்ல எல்லாருக்குமே நினைவுக்கு வருது துரைமுருகன் தான். ஏன்னா 84 வயசு அவருக்கு தான். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னால் யாரை வேணால் சொல்லலாம். இந்த 75 வந்து கிட்டத்தட்ட இந்த 70 to 75ல் ஒரு நிறைய பேர் இருக்காங்க. கே நேரு இருக்கார், ஏவாவேலு இருக்கார். அந்த மாதிரி இந்த விழாவை ஒருங்கிணைத்த ஏவாவேலுவே சீனியர் அமைச்சர் தானே, அவரே ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் தானே ரஜினி பாணியில். கரெக்டு. இப்படி நினச்சி பாருங்கள், ஏவாவேலு இருக்கார், துரைமுருகன் இருக்கார். உதயநிதி வந்து குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் துணை முதல்வராக வரதில் வந்து ஏவாவேலுக்கு வந்து எந்தவித ஆட்சேபனையும் இருக்க முடியாது, இல்லைனா இருக்கக்கூடாது. இருக்க முடியாதுன்றதை தாண்டி இருக்க வாய்ப்பு இல்லை. அவர் இருந்துட்டால் மட்டும் வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்களா, அதுக்காக சொல்கிறேன். ஆனால் துரைமுருகன் துணை முதல்வராக நம்ம அதே 75 வயசு நமக்காவது, அவருக்கு 84ஆவது. நம்மளும் அதே தலைமுறையை சேர்ந்தவர். அப்படி உதயநிதி வராருன்னா அவர் குடும்பத்தை சேர்ந்தவர் வராரு, வேறு வழி இல்லை, அதை ஏற்றுக்கிட்டானோ. துரைமுருகனை துணை முதல்வராக எப்படி ஏற்றுக்கிறதுன்னு ஏவாவேலுக்கோ ஒரு கேஎன் நேருக்கோ ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அந்த வயது உள்ளவர்களுக்கு, சீனியர்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு இருந்தால், ரஜினியை போய் கூப்பிட்டு வந்தது யார்? ஏவாவேலு வந்து ரஜினி வீட்டுக்கு போய் அவரை வந்து பேசுறதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு வந்தார் இல்லையா? அப்போது நீங்கள் புள்ளிகளை இணைத்து பார்க்கும்பொழுது அங்கே ஒரு கோலம் உருவாவது தெரிகிறது. இல்லைன்னா, ஏன்னா கட்சிக்கு சம்மந்தம் இல்லாத ரஜினி அந்த சப்ஜெக்ட் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பேசக்கூடிய ஒரு அதிக பிரசங்கித்தனமாகவோ இல்லை தேவையில்லாமலோ பேசக்கூடிய அளவுக்கு ரஜினி வந்து அப்படி ஆர்வம் எடுத்து பேச மாட்டார். பட்டும் படாமையும் நாசூக்கா போயிடுவார். ரெண்டாவது தான் அவர் வருஷத்துக்கு 2 படம் அவர் நடிக்கணும், இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ வேட்டையன் வருது, அடுத்தது வருணுன்னு என்னமோ ஒரு படம், வரிசையாக ஒரு 3 படமும் என்னமோ தயாரிப்பில் இருக்குது. திருப்பி யார் தயாரிக்கிறாங்க? ஒன்று சன் பிக்சர்ஸு, டிஸ்ட்ரிபியூஷன் ரெட் ஜெயண்ட்டு, அப்படி இல்லைன்னா லைக்காவும் ஓரளவுக்கு திமுகவோடு அனுசரித்து போகக்கூடியது. ராஜபக்சேவோட கம்பெனின்னு சொல்லுவாங்க, உண்மையாக பொய்யா தெரியாது. அது எப்படி இருந்தாலும் ஆக தமிழ்நாட்டில் சுபாஷ்கரன் அவர்கள் நிறைய அதாவது பெரிய பட்ஜெட் படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அப்படின்னாலே கொஞ்சம் பேர் தான் தமிழ்நாட்டில். அதில் முதல்ல வர்றது சன் பிக்சர்ஸாக தான் இருக்கும். அது ரெட் ஜெயண்ட் கூட அப்புறம் ஆரம்பித்தது தானே. சன் பிக்சர்ஸாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலேருந்து இருக்காங்க. ஸோ எதுக்குன்னா, ஆக இவர்களுடைய திமுகவில் இந்த திமுக அல்லது திமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய திரைப்பட நிறுவனங்கள் தான் சன் பிக்சர்ஸ் உட்பட இவங்க தான் வந்து மெகா படங்களை தயாரிக்க முடியும். அப்படிங்கும்போது இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு ரெட் ஜெயண்ட் மட்டும்தான் பண்ணுது. ரெட் ஜெயண்ட்டுடைய வளர்ச்சியை பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த 3 வருஷத்தில் அவர்களுடைய வளர்ச்சி வந்து அதுக்கு முன்னால் அவங்க ஆரம்பித்த போது இருந்த வளர்ச்சி எவ்வளோ படம் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இந்த 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 28 படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது விநியோகம் செய்த நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸை போல் 3 மடங்கு 4 மடங்கு இப்போ இந்த 3 வருஷத்தில் அதிகமாக இருக்குது எதிர்கட்சி. இந்த அழுத்தம் வந்து ரஜினிக்கு தெரியும் போது இது விஜய்க்கு தெரியாதா? இல்லை அங்கே தான் வர்றேன். இப்போது நீங்கள் அதான் பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ இங்கே வந்து உள்ளுக்குள்ளே இந்த உதயநிதி வர்றதில் ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. துரைமுருகனால் அந்த குழப்பம். அந்த துரைமுருகனை வந்து இங்கே கூட பார்த்தீங்கன்னா இவர் முதல்வர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு போகிறதுக்காக கலைஞர் சமாதிக்கு போயிட்டு மரியாதை செலுத்தி விட்டு கிளம்பினார். எல்லா அமைச்சர்களும் போயிருந்தாங்க, துரைமுருகன் மட்டும் மிஸ்ஸிங், போகலை. அதுக்கு முதல் நாள் தான் அந்த நகைச்சுவை பகைச்சுவை. அப்போ அவருக்கு அதில் ஏதோ இந்த சம்பந்தமான ஒரு வருத்தம் இருக்கிறது. ஏன்னா அவர் வந்து இவர் கூட சொன்னார், சீமான் வந்து அவர் நடுவில் அவங்கவுங்க அரசியலில் கிளி போடுறது அப்படின்னு ஒன்று உண்டு. அவர் என்ன சொன்னார், துரைமுருகன் அண்ணன்லாம் ரொம்ப சீனியரு, அவரை வந்து இவ்வளோ வருஷம் அனுபவம் உள்ளவர், அவரை இடைக்கால முதல்வராக அறிவித்திருக்க வேண்டும். அவரால் முடிஞ்சது கொளுத்தி போட்டு போயிட்டார். அரசியலுங்கிறதே அதுதானே. ஸோ அந்த வகையில் அந்த வருத்தம் தான் அவருக்கு, துரைமுருகனுக்கு. அவருக்கு வந்து தன்னை குறைந்தபட்சம் இடைக்கால முதல்வராக, முன்னாலே கூட நான் பேசியிருக்கேன், இடைக்கால முதல்வர்னால் இப்போ ஓபிஎஸ் வந்து இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ்ன்னு அடிப்பாங்க. 3 மாதம் இருந்தார், 2 மாதம் இருந்தாருன்றது முக்கியம் இல்லை. ஜானகி ராமச்சந்திரன் கூட 13 நாட்கள் இருந்தாங்க. இப்போ நம்ம பேசும்போது கூட முன்னாள் முதல்வர் ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் தான் பேசுவோம். ஸோ அந்த முன்னாள் முதல்வர் அப்படின்னு பின்னால் வரணுங்கிறதுக்காக அவர் அந்த இடைக்கால முதல்வர் கேட்டார்னு போன தடவை அவர் சிங்கப்பூர் போனபோதே முதல்வர் ஸ்டாலின் போனபோது கேட்டார், கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. இப்போவும் கொடுக்கல. இந்த வருத்தம் அது நீங்கள் என்னை மீறி துணை முதல்வராக உதயநிதி அவர்களுக்கு கொடுத்தால் நான் வந்து கட்சியிலிருந்து நான் ஓய்வு பெறுகிறேன் அப்படின்னு அவர் சொன்னதாகவும், அப்போ வந்து 2 துணை முதல்வராக கொடுத்துருவோம்,
உங்களுக்கு ஒன்று உதயநிதிக்கு ஒன்றுன்னும் போது அதையும் அவர் ஏற்றுக்கல. ஒரு வயதில் மிகச்சிறிய இளைய இப்போ அரசியலுக்கு புதிதாக வந்த உதயநிதிக்கும் கொடுத்துட்டு என்னையும் கொடுத்தா குடும்பத்தில் ஒரு உறுப்பினருங்கிற வகையில் அவருக்கு முக்கியத்துவம் இருக்கும். அவர் உண்மையான துணை முதல்வராக இருப்பார், நான் வந்து டம்மி துணை முதல்வராக இருப்பேன், அது சரியாக இருக்காது அப்படின்னு அவர் வருத்தப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது. இப்போ இந்த இதில் நீங்கள் இப்படி பார்க்கும்பொழுது இங்கே உள்ளுக்குள்ளேயே வந்து துணை முதல்வர் அதே குடும்பத்திலிருந்து துணை முதல்வர் அதாவது அது நீதியா சரியா அரசியல் ரீதியாக சரியா நியாயமா அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு அதுதான் நிலைமை சூழ்நிலை. உதயநிதி தான் அடுத்தது வந்து துணை முதல்வர் அல்லது வந்து இதுக்கு அடுத்த முதல்வர்னு வந்து ஒரு கால் உடல்நிலை காரணமாக 2026 ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு பெறுகிறார் என்றால், ஓய்வு பெறணும்னு நான் சொல்லலை, பெறுகிறார் என்றால் எப்போ ஓய்வு பெறுகிறாரோ அது 26 இல்லை எப்போவோ அப்போ வந்து உதயநிதி தான் அப்படிங்கிறது எழுதப்படாத விதி. இதில் யார் வருத்தப்பட்டும் பிரயோஜனம் இல்லை. இது ஒரு கட்சிக்குள்ளேயே இப்படி இருக்குது. ஒரு ரஜினிகாந்தை வச்சு ஒரு அரசியல், துரைமுருகன் அதுக்கு பதில் சொல்ல, அப்புறம் அதுக்கு அதை சரி பண்ணி ஏதோ ஒரு வருத்தம், இத்தனை வருத்தத்தை தாண்டி அப்போ இவங்க என்னென்னா ஏன் வந்து அண்ணாமலைக்கு இவ்வளவு எதிர்ப்பு? ஏன் வந்து கோயம்புத்தூரில் அண்ணாமலை தோற்று போனார்? அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு 4.5% 4% ஓட்டில் 3.5-4%லேருந்து பிஜேபிக்கு வந்து தமிழ்நாட்டில் 11.5%க்கு அது கொண்டு வர முடிஞ்சது. அதுக்கு அண்ணாமலை மட்டும்தான் காரணம்னு சொல்ல முடியாது, பட் அண்ணாமலையும் முக்கியமான காரணம். அண்ணாமலையுடைய களத்தில் அடித்து ஆடும் அரசியல் வந்து ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு முன்னால் நீங்கள் இலகணேசன் காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் சாஃப்ட் டைப் அரசியல். பிஜேபி வந்து ஒரு ஆல்சோ ரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா மற்ற தொகுதிகளில் வந்து அவங்களுக்கு இப்போது நிற்க வைக்கிறதே கிடையாது. அந்த விஷயத்தில் சீமான் தைரியமாக 40 தொகுதினா 40 தொகுதியிலையும் தோக்க போகிறோன்னு தெரிஞ்சு நிச்சயமாக வந்து தைரியமாக நிற்க வைப்பார். 234னா அநேகமாக பெரும்பாலான தொகுதிகளில் வந்து நிற்க வைப்பார். தோத்தாலும் இது வரைக்கும் அவர் வந்து அப்படியே வந்து அவர் வந்து 3% ஓட்டை வந்து கிட்டத்தட்ட டபுள் டிஜிட்டுக்கு கொண்டு வந்துட்டார். ஸோ மூன்றாவது கட்சியாக ஏதோ திமுக அதிமுகவை தாண்டி தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்றால் விஜயகாந்த் வந்த மாதிரி தான் வரணும். விஜயகாந்த் வந்தார், நல்லா வந்து எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார். அதுக்கப்புறம் வர முடியல. அவருக்கு உடல்நிலையும் ஒரு காரணமாக அமைந்து விட்டது. அவருடைய மோசமான உடல்நிலை அதுக்கு மேலே அவருடைய வளர்ச்சியை தடுத்து இருக்கலாம். அரசியல் சூழ்நிலைகளும் காரணம். இப்போது அதில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக ரெண்டு பேருமே அதில் ரொம்ப பர்டிகுலர், மூணாவது ஒரு ஆள் வரவிடக்கூடாதுன்னு. அண்ணாமலைக்கு என்ன எதிர்ப்பு வந்தது? ஏன் வந்து இலகணேசன் இருக்கும்போதோ, பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கும்போதோ, தமிழிசை இருக்கும்பொழுதோ, வந்து சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கும்போதோ வராத அளவுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்து திமுக சைட்லேயும் வந்தது. கூட்டணி கட்சியான அதிமுகலேருந்தே வந்தது. என்னன்னால் இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு தனியாக மூன்றாவது பெரிய கட்சியாக வந்து அது இரண்டாவதாக வந்து விடுமோ அப்படின்னு அதிமுகவுக்கு ஒரு பயம் வரும்போது தான் எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் கருத்து வேற்றுமைகள் வருது. அதர்வைஸ் வந்து கொள்கை ரீதியில் என்ன வித்தியாசம்? அதிமுகவும் பிஜேபியும் கொள்கை ரீதியில் அதாவது வித்தியாசமே இல்லைன்னு நான் சொல்ல, 1-2 வித்தியாசங்கள் இருக்கலாம், சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் ஒரு 70% 90% வரைக்கும் அவங்க வந்து ஒரே கருத்து இருந்து தான் ஒன்றா இருந்தாங்க. அப்போ திடீர்னு அண்ணாமலை வந்தவுடனே என்ன பெரிய கொள்கை வேறுபாடு வந்துடுச்சு? இப்போ திமுக அப்படின்னு சொன்னால் கூட கடவுள் மறுப்புன்னு சொன்ன திமுகவே முருகர் மாநாடு கொண்டாடுது. ஆன்மீக வழியில் சனாதன எதிர்ப்பு மாநாட்டில் உட்கார்ந்துருந்த அதே சேகர்பாபு வந்து அமைச்சர் சேகர்பாபு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு கந்தசஷ்டி கவசம் சாமியை சரணமையப்பான்னு சொல்கிறார். அவர் சொல்கிறது, அவர் வந்து ஆன்மீக பக்தராக இருக்கிறது அவருடைய விருப்பம், அவருடைய பர்சனல் மேட்டர். ஆனால் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் அவர் உட்கார்ந்துருந்தார். அந்த வழக்கில் வந்து அவரையும் சேர்த்து தான் போட்டிருக்காங்க. இல்லை அதை ஏதோ 1-2 எஃப்ஐஆரில் இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னால் அப்போ திமுக அப்படின்னா கூட வந்து ஒரு கடவுள் மறுப்பு அப்படின்னு ஒரு ஸ்டான்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இமேஜ் இருந்தது. அதிமுகவுக்கு அது கிடையாது. ஏன்னா எம்ஜிஆரும் வந்து மூகாம்பிகை கோயில் அப்படின்னு அது அவர் ஒரு ஆன்மீக பக்தர். ஜெயலலிதாவும் வந்து அதே வழியில் வந்தாங்க. அந்த வகையில் வந்து அப்போ பிஜேபியோடு அவர்கள் வந்து இணக்கமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் காரணங்கள் நிறையவே இருந்தன அதிமுக. அப்போ என்ன வந்து கொள்கை வந்து வித்தியாசம் வந்துடுச்சு திடீர்னு அண்ணாமலை வந்ததுக்கப்புறம்? என்ன பிரச்சனைனா அது வரைக்கும் வந்து திமுக அதிமுகவுக்கு போட்டியாக எந்த கட்சியும் இல்லை.
ஸோ இவர் ஒரு மாற்று சக்தியாக வந்துருவாரோ அண்ணாமலை தலைமையிலான பாஜகன்னு வரும்போது தான் எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் கருத்து வேறுபாடு, அந்த ஈகோ கிளாஷ் வருது. அதுக்கேற்ற மாதிரி வார்த்தைகளில் பேசுகிறாங்க. அது இப்போ சமீபத்தில் பேசுகிறது இந்த தற்கொலைன்னு இவர் பேசுகிறதும் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமானது. யார் அண்ணாமலை பேசியதும் வந்து தற்கொலைன்னு பேசுகிறது. அவர் மறுபடியும் நான் அப்படி தான் பேசுவேன், என்னுடைய கருத்தை மாற்றிக்க மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த தலைமை நிலையில் இருக்கிறவர் வந்து இன்னொரு ஒரு கட்சியின் தலைவர் ஒரு முதல்வராக இருந்தவரை பார்த்து சொல்லக்கூடாது. பதிலுக்கு இவங்க சொல்லுறது அப்படி தான். ஆரம்பத்தில் வந்து முளைச்சி 3 இலை விடலைன்னு ஜெயக்குமார் ஆரம்பித்தார். அதுலேருந்து ஆரம்பித்து வந்தது. மறுபடியும் இவர் ஆர்பி உதயகுமார் வந்து அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் பேசுகிறார்னு சொன்னார். இது ஒன்று பேசினா ஒன்று பதில், தானிக்கு தீனின்னு மாறி மாறி வருது. நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க, இந்த வார்த்தைகள்லாம் விட்டுருங்க. இந்த வார்த்தைகள் ஏன் வருது, அந்த கோவம் ஏன் வருது, அந்த வெறுப்போ எரிச்சலோ அந்த இன்செக்யூரிட்டினால். அந்த இன்செக்யூரிட்டி என்ன, 2 கட்சியை தாண்டி 3வது ஒரு கட்சி வந்துடக்கூடாது, ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது, முக்கியத்துவம் பெற்று விடக்கூடாது. அதுதான் அண்ணாமலை பேரில் உள்ள கோபம் அதிமுகவுக்கு அல்லது எடப்பாடிக்கு. இதைத்தானே அவங்க 6 பேரோ 8 அமைச்சரோ போய் இல்லை நம்ம ஒத்து போயிடலான்னு போய் வேலுமணி தலைமையில் போய் எல்லாரும் செங்கோட்டையன்லாம் போய் சொல்லியும் அவர் எடப்பாடி பிடிவாதமாக மாட்டேன்னு சொன்னாருங்கிறதெல்லாம் வெளிப்படையாக வந்த கருத்துக்கள் தானே. அப்போது அவங்க கொள்கை ரீதியில் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. வித்தியாசம் வந்து இந்த அண்ணாமலை எடப்பாடிக்குள்ள கருத்து வேற்றுமை தாங்கிறது வெட்ட வெளிச்சம். அதே பிரச்சனை தான் இப்போ விஜய்க்கு. நீங்கள் விஜய்க்கு கேட்ட கேள்விக்கு பதில் அதே தான். அவரை இவங்களை அதிமுகவையோ திமுகவையோ பொறுத்தவரை வந்து விஜய் வந்து இன்னொரு அண்ணாமலையாக ஆகிவிடக்கூடாது. விஜய்க்கு உள்ள ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அண்ணாமலை வந்து ஐபிஎஸ்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டு ஐபிஎஸ்ங்கிற ஒரு இமேஜோடு வந்தார். விஜய் அப்படி இல்லை, ஒரு பிரபலமான ஒரு மாஸ் ஹீரோவாக வந்திருக்காரு. இந்த ஜாதி மதங்களை தாண்டி ஒரு ரசிகர் ஃபாலோவிங் அவருக்கு இருக்குது. 2வது புது கட்சி. இப்போ பிஜேபின்னா அதுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, இந்துத்துவான்னு இருக்குது. இந்துத்துவா பிடிச்சவங்க இந்த பக்கமும் பிடிக்காதவங்க அந்த பக்கம்னா தெர் இஸ் அ கிளியர் டிமார்கேஷன். வேற விஜய் வந்து இப்போ என்னங்கிறத வந்து சொல்ல, அவரும் வந்து சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த முக்கியமான நிகழ்ச்சியில் வரும்போது ஒரு திலகம் இட்டுக்கிறாரு. இதெல்லாம் வந்து அரசியலில் வந்து ரொம்ப சகஜமான விஷயந்தான். அதை வந்து பெருசாக வந்து ரைட்டுன்னோ தப்புன்னோ சொல்ல முடியாது. சிறுபான்மையினர் வந்து கவர்னங்கிறதுக்காக அங்கே போய் வந்து குல்லா போட்டுக்கிட்டு ரம்ஜான் போது வந்து எல்லா கட்சிகளும், நான் திமுகவையும் சொல்கிறேன், அதிமுக எடப்பாடியாரும் செஞ்சுருக்காரு அது. ஸோ அப்போது இது வந்து ஏதோ அரசியல் கட்டாயங்கள். அது மாதிரி வரும்போது விஜய்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அந்த மாஸ் ஃபாலோயிங், மாஸ் ஹீரோன்னு. அப்போ அண்ணாமலையை விட விஜய் வந்து இன்னும் பெருசாக உருவெடுத்துருவார் அப்படிங்கிற பயம் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 2 பேருக்கும் அந்த பயம் வருவது வந்து இயல்பான விஷயம். அப்படி வரும்போது தான் முதல்ல எடுத்தோடனே எங்கேருந்தெல்லாம் எங்கெல்லாம் இவரை கட் பண்ணலாம். முதல்ல வந்து என்ன, நீங்கள் அந்த பயத்துடைய முதல் அடையாளம் பார்த்தீங்கன்னா பத்திரிகை செய்தியில் வந்தது. திமுக வந்து உளவுத்துறை மூலமாக ஒரு சர்வே எடுத்து பார்த்ததில் விஜய்க்கு 10% ஓட்டு வரும். 10% எடுத்தோடனே முதல் தடவை வந்து வாங்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். சீமானோ அண்ணாமலை தலைமையிலான பிஜேபியோ வந்து இவ்வளோ நாள் கழித்து தான், அந்த கட்சியோட வளர்ச்சி இவ்வளோ நாள் கழித்து தான் அந்த 10%க்கு வர முடியுது. ஆனால் எடுத்தோடனே முதல் தடவை கட்சி ஆரம்பித்து ஒரு மக்கள் இயக்கம்னு ஆரம்பித்தார், கட்சி ஆக்கினார், கொடி இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஏதோ இப்போ வந்து எலெக்ஷன் 2026 10% வாங்குறாரு. 12 வரைக்கும் அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுகவுடைய ஓட்டுகளை வந்து அவர் உடைக்க மாட்டார், எதிர்கட்சிகளுடைய ஓட்டுகள்லாம் உடைப்பார்னு உளவுத்துறை சொல்கிறாங்க. அது உளவுத்துறை எப்போவுமே முதல்வர் வந்து ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமாக தான் சொல்லும். எதிர்ப்பாக போய் வந்து அவ்வளவு தைரியமாக போய் வந்து இல்லை நீங்கள் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியே அவர்கள் சொல்லி இருந்தாலும் அதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். திமுக ஓட்டில் ஒரு 4% குறைஞ்சிரும் அப்படின்னு உளவுத்துறை சொல்லியிருக்குன்னு வைங்க, அந்த நியூஸை வெளியில் விடுவாங்களா? அதுவே நெகட்டிவ் இமேஜ் வந்துடும்ன்றதுனால விட மாட்டாங்க. அதெல்லாம் விட்டுருவோம். அப்போ அந்த உளவுத்துறையை விட்டு சர்வே பண்ண சொல்லணும் அப்படிங்கும்போதே அப்போ திமுகவுடைய வாக்குகள் வந்து விஜயினால் பாதிக்கப்படுங்கிற ஒரு பயம், இன்செக்யூரிட்டி இருக்கிறதுனால தானே உளவுத்துறையை விட்டு எடுக்க சொல்கிறாங்க. இல்லைன்னா தைரியமாக விஜயெல்லாம் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வெளியில் பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. எத்தனை விஜய் வந்தாலும் திமுகலையும் அப்படி தான் பேசுகிறாங்க, அதிமுகலையும் அப்படி தான் பேசுகிறாங்க. அந்த பயம் இல்லைன்னா ஸோ அதனால தான் கொடியில் அவர் வேறு கொடியில் வந்து அது ஸ்பெயின் நாட்டு கொடி மாதிரி இருக்குது, ஃபெவிகாலுடைய கொடி மாதிரி இருக்குது. இப்போ 19க்கு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய அவங்க வேறு கேஸ் வேறு போட்டாங்க. ஸோ விஜய்க்கு வந்து சவால்கள் அதிகமாக இருக்கும். நன்றி சார், பல்வேறு தேங்க்யூ சார். தேங்க்யூ, மிக்க நன்றி, வணக்கம்.